இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட்டை வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டை எப்படி வந்து இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்பாக எதுக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க நார்மலா ரீல்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட், லைவ் இதெல்லாமே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராட்காஸ்ட் சேனலுமே வந்து இருக்கும். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். பட் இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்க்ளூசிவாக லைவ் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ராட்காஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து அவங்க அதில் போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுவாங்க. அண்டு நிறையா நீங்கள் பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எந்த அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ட்ரை ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். அவங்க எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் தான் அங்கே வந்து ஷோ ஆகும். அதனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். மந்த்லி நம்ம அதை வந்து பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பே பண்ணி அவங்க சப்ஸ்கிரிப்ஷனில் போடுறக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரீ ஃபார் 14 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே பே வித் யூபிஐன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா யூபிஐ ஆப்ஸுமே வந்து ஷோ ஆகும். அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் வந்து பே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த யூபிஐ ஆப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் எந்த யூபிஐ ஆப் செட் பண்ணீங்களோ அந்த ஆப்புக்கு டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் வந்து ஆகும். அப்படி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 rupees வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 2 rupees சென்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்டை வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 14 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும் அப்படின்ற டேட் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ செட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்கும். அதை என்டர் பண்ணதுமே உங்களுக்கு 2 rupees பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ பேவும் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அப்படின்னு போட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் அவங்க போடுற வீடியோஸ்க்குலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்றதுக்கான ஒரு பேட்ச் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் அவங்க போடக்கூடிய ஸ்டோரியாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சேனலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக. அதனால் அது ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து மாறும். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பர்சனை பொறுத்து இருக்குது, அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்றது வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபரிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராட்காஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கீழே மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் தட் யூ கேன் ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே சேனல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சேனல் நேம் அவங்க வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜாயின்மே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப்பில் வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் அது எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.